ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி சாரீக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வரும்போது எந்த நெக்கும் வைக்க முடியாது, சிம்பிளாக தான் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டெய்லர்ஸுங்க வந்து ஸ்டிச் பண்ணி தந்திருக்காங்க. பட் வந்து என்னோடய கஸ்டமருக்கே அவங்க ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து காட்டும் போதே நான் கேட்டிருக்கேன். நிறைய வந்து இந்த மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வரும்போது நெக்கு வந்து எந்த டிசைனும் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக்கு பாக்கழுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் வந்து என்கிட்ட வரும்போது நான் வந்து எந்த ப்ளவுஸ்லையும் எந்த மெட்டீரியல்லையும் எந்த மாதிரி நெக்கு வேணுனாலும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். பட் அப்படி சொல்லிவிட்டு அதில் வந்து நான் எப்படி தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிவிடுவேன். சொல்லிவிட்டு தான் அந்த ப்ளவுஸ்லேயே நான் கை வைப்பேன் தைக்கிறதுக்கு. சரி, அந்த மாதிரி டிசைனர் சாரீக்கு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்திருக்குக்கா, எனக்கு எப்படி ஸ்டிச் பண்ணி தரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் உன்னோட ஒப்பீனியன் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க வந்து எனக்கு என்ன ஐடியாவும் கிடைக்கலக்கா, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நான் சொன்னேன். இது வந்து நார்மலாகவும் ஸ்டிச் பண்ணுறதாகவும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ப்ளவுஸாகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நெக் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோ. இப்போ வந்து நிறைய பேர் வந்து போட் நெக் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்கை வந்து நான் சொல்லுவேன். அவங்களுக்கு சொல்லும்போது அவங்க சரிக்கா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து என்னோடய கஸ்டமருக்கு வந்து இந்த டிசைன் வந்து நான் அவங்களுக்கு மார்க் பண்ணி காட்டினேன். இந்த நெக்கை வந்து நான் வைக்கலான்னு இருக்கேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். சரி, ஓகேக்கா, நல்லா தான் இருக்குது, எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து அந்த மாதிரி நெக்கை வந்து உங்களுக்கும் காட்டணும், என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய வியூவர்ஸ்க்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ளவுஸ் வரும்போது ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கிட்டையும் நான் ஒரு ஐடியா ஷேர் பண்ணுறதுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நெக்கை வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தான் தைப்பேன், அப்படியே எல்லாம் தைக்க மாட்டேன். கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து அழகாக கட் ஷேப் வந்து கரெக்டாக வரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். நெக்கு வந்து நம்மளுக்கு எத்தனை வாட்டி வந்து நம்ம துவைச்சாலும் அந்த நெக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஷேப் மாறாமலும் கரெக்டாக அதே ஃபினிஷிங்கோடு இருக்கும். அதனால தான் நான் வந்து கேன்வாஸ் நெக் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நெக் ஷேப்க்கெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. பொட்டிக் ஸ்டைலில் வந்து கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தான் ஆர்டினரி ரவுண்ட் நெக்குக்கும் சரி, நார்மல் நெக்கு எந்த நெக்கு வச்சாலும் கேன்வாஸ் பேப்பர் வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. அதனால தான் அது வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஸ்டிப்னஸ்க்காக இந்த கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து முக்கியமாக நம்ம கேன்வாஸ் பேப்பரை வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமாக ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக வரும், அழகாகவும் இருக்கும் நெக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம ரவுண்ட் நெக்கு ப்ளவுஸ் தைப்போம் இல்லையா, அந்த ரவுண்ட் நெக்குக்கு வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு வந்து கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி வைக்கும்போது வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா நம்ம வந்து நார்மலாக 2.5 வைப்போம்னு வச்சுக்கலாமே, அதுக்கு பைப்பிங் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நார்மல் எம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அகலம் வர்றதா வந்து தான் ஆகும். அது வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். அதுவும் பெருசாக வந்தாலும் வரலாம், பட் வந்து கரெக்டான அளவும் வரலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபால்ட் வரும். அதே இந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ கட் பண்ணுறீங்களோ அதே நெக்கோட அளவில் தான் இருக்கும். நீங்கள் எத்தனை வாட்டி யூஸ் பண்ணாலும் ப்ளவுஸை அதே நெக் பேட்டர்னில் தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை வந்து யூஸ் பண்ணி ப்ளவுஸ் நெக் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கழுத்தின் அகலம் வந்து எவ்வளோ வருதோ அதோட ஒரு 1/4 இன்ச்சு, மிஞ்சி போனால் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு நம்ம வந்து கழுத்தின் அகலம் வச்சு தான் நம்ம கட் பண்ணோம். அப்படி வைக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை யாரெல்லாம் இந்த மாதிரி டிப்பு வந்து இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை, இந்த மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்ததில்லன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து இது வந்து ஆக்சுவலாக இந்த கழுத்தினோட அகலம் வந்து 2.25 இருக்கும். இந்த கஸ்டமருது 2.25 இருக்கும்போது நான் வந்து 3 இன்ச் அளவில் தான் கழுத்தின் அகலம் வச்சுருக்கேன். பாருங்கள், 3 அகலம் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து
அவங்க நார்மலாக எப்படி போடுவாங்களோ அதே அளவுக்கு இருந்துச்சு. எப்பவுமே நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு மிஞ்சி போனால் 1/2 இன்ச் கூட வைக்கலாம், பரவாயில்ல. அது வந்து டிசைன் பொறுத்து, அந்த கட்டிங் ஷேப் பொறுத்து நம்ம 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சான்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு தான் ஆட் பண்ணேன். இவங்களோட கழுத்தின் அகலம் வந்து 2.75. நான் வந்து 3 இன்ச்சாக வச்சு தான் கட் பண்ணேன். கழுத்தின் உயரம் வந்து 10. 10ல் இன்னொரு அதில் ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்சு யூஸ் பண்ணும்போது கழுத்தின் அகலம் மட்டும் இல்லை, உயரத்தையும் ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது என்னோட அபிப்பிராயம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதே அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கழுத்து வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். பட் வந்து இந்த மாதிரி கழுத்தின் அகலத்தை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியும் கழுத்தின் உயரத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி ஸ்டிச் பண்ணும்போது சூப்பராக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோட அனுபவத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், வேறு கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்படி அவங்க எனக்கு வியர் பண்ணி காட்டும்போது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டதும் கற்றுக்கிட்டதும் இதுதான். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் இந்த நெக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கழுத்தின் அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சு, உயரம் வந்து ஒரு 10 வச்சேன். ஆக்சுவல் எங்கள் சைஸ் வந்து 9.75, ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி 10 வச்சேன். 10 வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஷேப் நெக் வந்து கட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த ப்ளவுஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து ரோப் ஸ்டிச் பண்ணும்போது இதே மாதிரி தான் கழுத்து பீஸ் வைக்கும்போது கழுத்து பீஸுக்கும் ப்ளவுஸோட பீஸுக்கும் சென்டரில் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவேன், நாட் வச்சு. அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நீங்கள் வந்து இன்னொரு தையலும் போட்டுக்கலாம், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக. அதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஏதாவது ஒரு மைன்யூட்டாக ஒரு தையல் விட்டுட்டு இருந்தாலும் இல்லை லூஸ் தையல் விழுந்திருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இன்னொரு வாட்டியும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஷேப்பை வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து அந்த கேன்வாஸ் பேப்பரை ஒட்டி தான் நான் தையல் போட்டிருக்கேன். கேன்வாஸ் பேப்பரை ஒட்டி தையல் போட்டதுனால கேன்வாஸ் பேப்பரை விட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எந்த நெக் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணமோ அதே நெக் ஷேப்லேயே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து நெக்கை திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக திருப்ப முடியும். நல்லா நீட்டான ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த சின்னதாக அந்த மூலையில் வந்து நான் கட் கொடுத்துக்கிறேன். கட்டு எங்கே வருதோ அங்கெல்லாம் சின்னதாக சிசர் கட் கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு திரும்பும். வேறு இடத்துல நம்ம கட் பண்ணலான்னு பரவாயில்ல, பட் அந்த கார்னரில் மட்டும் நான் சிசர் கட் சின்னதாக கொடுத்துக்கிறேன். பாருங்கள், அழகாக நீட்டாக திரும்புது. இப்படி கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து கேன்வாஸ் பேப்பரை திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டுவிட்டு நீங்கள் இந்த கேன்வாஸ் பேப்பரும் ப்ளவுஸோட ஒட்டி எம்மிங் பண்ணிக்கலாம். நான் வந்து எம்மிங் பண்ணிக்கிறேன், தையல் போடலை. ஏன்னாக்கா நம்மளுக்கு இன்விசிபிளாக தெரியாமல் இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் அது மேலே தையல் போட்டுக்கலாம். பட் வந்து இப்போ தைச்சோன்னாக்கா நம்மளுக்கு மேலே கழுத்து மேலே நம்மளுக்கு தையல் தெரியும், அது வந்து நீட்டாக இருக்காது. அதனால் அது பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு நீட்டாக அந்த ஸ்டிச்சிங் வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. பட் எனக்கு அந்த ஸ்டிச்சிங் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே நீட்டாக எம்மிங்கும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு லைட்டாக அந்த நெக்கு சுற்றி ஒரு கார்னரில் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம மடித்து விடுறதுக்கு இடம் துணி இருக்கு இல்லையா, அதை மட்டும் நான் எம்மிங் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நான் அந்த ப்ளவுஸோட எப்படி அவுட்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி நெக் டிசைன்ஸை வந்து புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் ஃபேன்சி சாரீக்கு வரும்போது நார்மல் ரவுண்ட் நெக்கு பாக்கழுத்து அந்த மாதிரி வச்சு அந்த ப்ளவுஸோட அழகையே கெடுத்துடுறாங்க. நார்மல் ப்ளவுஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், பட் வந்து இந்த மாதிரி நெக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஹேங்கிங்ஸ் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயே வைக்க சொன்னாங்க. நான் வந்து ப்ளவுஸ் கிளாத்லேயே தான் வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் 2.5 இன்ச் அகலம் 2.5 இன்ச்சு உயரத்தில் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரே ஒரு ஹேங்கிங்ஸ் தான் வைக்கிறேன். பட் வந்து கிளாத் வந்து எனக்கு பத்தலை, இதுவும் பத்தாத மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன்.
உங்களுக்கு நிறைய கிளாத் இருந்துச்சுன்னா டபுள் ஹேங்கிங்ஸாகவும் இல்லை ட்ரிபிள் ஹேங்கிங்ஸாகவும் கூட வச்சுக்கலாம். பட் வந்து நான் வந்து ஒரே சிங்கிள் ஹேங்கிங்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதுவே எனக்கு போதுமாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ரொம்ப வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க்காக இருக்கிறதுனால ரொம்ப ஹேங்கிங்ஸ் வந்து நிறைய வைக்காமல் சிங்கிளாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஹேங்கிங்ஸ் வந்து 2-3 கூட கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, நீட்டாக இருக்கும். துணி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக எடுத்து விடுறதுக்கு வந்து வரலை. கொஞ்சம் மெதுவாக தான் நம்ம இழுக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ளவுஸோட ரோப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா நாட்டு வைக்கிறதுக்கு ப்ளவுஸோட கிளாத் வந்து கொஞ்சம் கூட மிச்சம் கிடையாதுங்க. நம்ம ரோப் தைக்கணுன்னாக்கா நாட்டு தைக்கணுன்னாக்கா என்ன பண்ணுவோம், கிராஸ் கட் பீஸில் தான் தைப்போம். அந்த கிராஸ் கட்டில் வந்து தைக்கிற அளவுக்கு வந்து கிளாத் வந்து மீறலை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெடிமேட் நாட்டு வாங்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். ப்ளவுஸோட பேக் சைடு நாட்டும் ஸ்டிச் பண்ணதுனால அந்த ப்ளவுஸ்க்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு அதே மாதிரி பேக் சைடு வந்து டாட் பிடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோடு ஸ்டிச் பண்ணும்போது ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நெக்கு வந்து டிசைன் பண்ணிட்டேன். நெக் பீஸ்க்கு வந்து அந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து நெக்கு சுற்றியும் எம்மிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸும் ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் எல்லாமே ப்ளைனாக தான் வந்திருக்கு. ஸ்லீவுக்கும் பேக் சைடுக்கு மட்டும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வந்திருக்கு. கிளாத் பத்தாமல் நான் கொஞ்சம் துணியை வந்து அட்டாச் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்புறம் பட்டியும் ஊப்பட்டி ஐப்பட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த சாரீக்கு இந்த மாதிரி டிசைனர் சாரீக்கு தான் அந்த ப்ளவுஸ் வந்திருக்கு. சாரீ ஃபாலும் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு நீட்டாக இருக்குது. அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணதுனால தான் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லைனாக்கா கொஞ்சம் அந்த சுருக்கெல்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த ப்ளவுஸில். பேக் சைடு வந்து அந்த கேன்வாஸ் பேப்பர் ஸ்டிச் பண்ணி இருக்கும் இல்லையா, அது ஃபினிஷிங் வந்து இல்லாமல் இருக்குது. அது வந்து நான் நெக்கு சுற்றியும் எம்மிங் பண்ணிவிடுவேன். எம்மிங் பண்ணிட்டா ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அப்புறம் வந்து ஊக்கு வச்சு நம்ம ப்ளவுஸ் வந்து கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தா இல்லை கஷ்டமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.